இப்போ ஏன்னா அப்போது சட்ட ரீதியான பாதுகாப்பெல்லாம் இல்லாதனால நம்ம எங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறி. ஸோ கூட துணையாக எங்களுக்கு வந்து துணையாக இருக்கிறதும் வந்து அந்த குடும்பம் தான். ஸோ அந்த குடும்பத்தையும் நம்ம இழந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த குடும்பத்தை நான் இழக்கவே விரும்பலை ஒருபோதும். அந்த குடும்பத்தினர் அனைவரும் அற்புதமான உயிர்கள். ஸோ அதனால் வந்து நான் அவங்கள நான் இழக்கவே விரும்பலை. அதனால் அவங்களுக்கான விஷயம், அவங்க தேவை என்னன்றதை பார்த்தேன். முதல்ல அவங்களோட தேவை என்னுடைய கல்வியாக இருந்தது, மேற்கல்வியாக இருந்தது, மேற்பட்ட படிப்பாக இருந்தது, ஒரு நல்ல வேலையாக இருந்தது. அதெல்லாம் அடைஞ்சேன். அப்புறம் குடும்பம் சில பொறுப்புகள் அதெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் ஒரு வருடம் போராடினேன். அவங்களுக்கு நானே கவுன்சிலிங்லாம் படித்தனால நானே அவங்களுக்கு பொறுமையாக புரிய வச்சேன். இதனால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது, இதை நான் ரொம்ப நல்லா பண்ணி காட்ட போகிறேன். ஆனால் மாடல் எனக்கு இருந்துச்சா, இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ண முடியும், அவங்க கண்ணீர் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மாடல் வந்து என்கிட்ட இல்லை. அந்த மாடலை நான் தான் உருவாக்கணும்.